ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறேன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கொண்டக்கடலை மசாலா எப்படி பண்ணலாம் பார்க்குறோம். அது கறி குழம்பு சுவையில் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு அது கூடயே நம்ம ஹோல்ஸ் மசாலாலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அது கூட வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த கண்ணாடி பதம் சொல்லுவாங்கள்ல, அந்த பதம் வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கண்ணாடி பதம் வரைக்கும் வந்துருச்சு. அது கூடயே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சப்பாத்தி, பூரி, சாதம் எதுக்கு வேணுமாலும் நீங்கள் சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். அப்புறம் 2 தக்காளி நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அது எண்ணெய் பிரிஞ்சு வரணும். தக்காளி நல்லா பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கி வந்திருக்குதுன்னு. இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மசாலா பொடிகள்லாம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் பொடி, உங்களுக்கு என்னென்ன பொடி இருக்குதோ அத்தனை பொடியும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பொடியும் சேர்க்கும் போது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதுன்னு. மசாலாலாம் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், சுற்றிலும் பாருங்கள் எந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுன்னு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் உங்களுக்கு இந்த கறி குழம்பு சுவையில் டேஸ்ட்டு கொடுக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிற கடலை சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு 8 மணி நேரம் ஊற வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது குக்கரில் நல்லா ஒரு 5-6 விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் இந்த இதுலேயே சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 5-6 விசில் விடும்போது உங்களுக்கு நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய், அது கூடயே 2 முந்திரி பருப்பு, கொஞ்சம் கசகசா போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ அந்த மிக்ஸி கழுவுன தண்ணி, அரைச்ச தண்ணியே இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி உப்பு போட்டிருக்குறோம். இப்போயும் கொஞ்சம் உப்பு போட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு நல்லா இந்த ஸ்டேஜ் போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். ஏன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால தண்ணி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம குக்கர் மூடியை போட்டு மூடி விட்டு ஒரு 6 விசில் நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால கடலை வேகாது. அதனால் 6 விசில் போட்டு விசில் வந்ததுக்கப்புறம் விசிலில் வெயிட்டில் நின்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட மல்லித்தலை இருந்தால் போட்டே. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.